அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஹேமலேகை அவள் வளர்ந்திருந்த சூழ்நிலை எல்லாமே வியாக்கிரபாதரனுடைய கண்ட்ரோலில் இவள் வளர்ந்துருக்கிறதுனால இவளுக்கு ஆரம்பத்திலவேயே அந்த சாது சங்கத்திலவேயே இவள் வளர்ந்துருக்கிறதுனால இவள் தெளிந்த ஞானமுடையவளாக இருக்கிறாள். அப்போது தான் தெளிந்த ஞானமுடையவளாக இருக்கிறதுனால அந்த தெளிந்த அறிவை கொண்டு தன்னுடைய கணவனான ஹேமச்சூடனுடைய புத்தியை மாற்றணும்னு பார்க்குறா. என்ன புத்தி? அவனுக்கு அழகுதான் பிரதானமாட்டு இருக்கு. அப்போ உலகத்தில் நித்திய அநித்திய விவேகத்தை அவனுக்கு தெரிஞ்சுக்கல. இந்த அழகே நித்தியமானதுன்னு புரிஞ்சுக்கிறான். இப்போ முதல்ல இந்த அழகு நித்தியமானதுங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இந்த உலக ஆசைகள் எல்லாமே நிலையற்றது அப்படிங்கக்கூடியதை அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு அவன் முயற்சி பண்ணி நித்திய அநித்திய விவேகத்தை அவனுக்கு நிறைய யுக்திகள் மூலமாட்டு அவனுக்கு தெளிவுபடுத்தி காட்டிடுறா. அடுத்தது இந்த அழகின் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த மனதினுடைய ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு போலியானது, அந்த ஈர்ப்பு வைக்கத்தகாதது, அந்த ஈர்ப்பு துக்கத்தில் தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவை தன்னுடைய கணவனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவள் தன்னுடைய கணவனுக்கு ஒரு கதை மூலமாட்டு அழகினுடைய அபத்தத்தை பற்றி சொல்ல நினைக்கிறாள். ஒரு காலத்தில் ஒரு ராஜகுமாரன் மிகவும் ரொம்ப அழகான பராக்கிரமசாலியாட்டு இருக்கிறான். அந்த ராஜகுமாரனுடைய மனைவி பேரழகியாட்டு இருக்கிறார். அப்போ அந்த பேரழகியாட்டு இருக்கிறதுனால இந்த ராஜகுமாரனுக்கு மனசுல எப்போதும் எப்படி இருக்கும், என்ன போல ஒரு பாக்கியசாலி யாரு, என்ன மாதிரி அன்பாட்டு இந்த ஒரு அழகான ஒரு மனைவி எனக்கு கிடைச்சிருக்கிறா, இந்த அழகான மனைவியை என்னை விட அன்பாட்டு வேற யாரு பார்த்துக்க முடியும், எனக்கு நிகரான பாக்கியவான்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல யாருமே இருந்ததே கிடையாது, இருக்கவும் முடியாது, ஏன்னா அவ்வளவு ஒரு பேரழகி எனக்கு கிடைச்சிருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த பேரழகி தனக்கு மனைவியாட்டு வந்ததை நினைச்சு இவனே பெருமிதப்பட்டுக்கிட்டு தனக்கு தானே பூரிச்சு போய் உக்காந்துருக்கிறான். ஆனா இந்த ராஜகுமாரன் இப்படி நினைக்கிறான். ஆனா ராஜகுமாரி அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுடைய மனைவி அதுக்கு பாத்திரமாட்டி இருக்காளா அப்படிங்கிறத இவன் தெரிஞ்சுக்க விரும்பவும் இல்லை, அதை தெரிஞ்சுக்கவும் இல்லை. ஏன் அப்படின்னா இவன் அழகுங்கக்கூடிய அந்த ஒரு பார்வையினுடைய அந்த அழகுங்கக்கூடிய ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்க்கறதுனால வெளியில பார்க்கறது எல்லாமே இவனுக்கு அழகுங்கிறது தானே தெரியும். அப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், தன்னுடைய மனைவியை பார்க்கும்போது இந்த அழகுங்கக்கூடிய ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்க்கறதுனால அந்த அழகுங்கக்கூடிய ஃபோக்கஸ் இவனுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால அந்த அழகிலவையே மயங்கி இவனும் இந்த ராஜகுமாரன் அது தனக்கு கிடைச்ச ஒரு மனைவி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழகி, அந்த அழகு கிடைச்ச நான் ஒரு பெரிய பாக்கியசாலி, இந்த அழகை நானே அனுபவிக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு அப்படிங்கக்கூடிய அளவில் அந்த அழகிலவையே மூழ்கி போயிட்டான், அந்த அழகை அனுபவிக்கிறதுல மூழ்கி போகிறான். இப்போ இந்த ராஜகுமாரியினுடைய எண்ணம் எங்க இருக்கு, வேற மாதிரி இருக்கு. அவளுக்கு இந்த ராஜகுமாரனை பிடிக்கல. அவளுக்கு யார் மேல பிரியம் இருக்குன்னா அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் மேல பிரியம் உண்டாகி அந்த வேலைக்காரனோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த ராஜகுமாரன் படுக்கை அறைக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த ராஜகுமாரனுக்கு அளவுக்கு அதிகமாட்டு மதுவினை ஊற்றி கொடுக்கறதுக்காக வேண்டி ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த வேலைக்காரன் என்ன பண்ணிடுறான், டெய்லி இவர் உள்ள போகிறதுக்கு முன்னாடி அளவுக்கு அதிகமாட்டு போய் குடிச்சிட்டு போகிறதுனால உள்ள இருக்கிறது தன்னுடைய மனைவியா அல்லது யாரு என்னங்கிறது கூட பார்க்கறதுக்கு கூட மதி இழந்தவனாட்டு அவன் உள்ள போயிடுறான். ஏன்னா உள்ள போனது என்ன செய்யறது, புத்தியே தடுமாற்றம் பண்ணி அது வேலை செய்ய விடாம ஒரு குழப்பத்துல உண்டாக்கி அது மயக்கத்துல வச்சிருக்கிறதுனால சுயமாட்டு சிந்திக்கக்கூடிய அறிவை அந்த இடத்துல இழந்து போறோம். அப்ப சுயமாட்டு சிந்திக்கக்கூடிய அறிவு அங்க இல்லாததுனால இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்க தன்னுடைய கணவன் அங்க என்ன தேடுவானே, அப்ப நம்ம என்ன பண்றதுங்கிறதுனால இந்த வேலைக்காரன் பிளான் பண்ணி என்ன பண்ணிடுறான்னா டெய்லி ஒரு தாசி அனுப்பிச்சு வச்சிடுறான். இவனும் என்ன நினைச்சுட்டு இருக்கான், நான் ஒரு பேரழகியோட நான் சம்போகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்
அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பெண்ணை வேகியே இவன் வந்து கூடி இருந்துட்டு அவன் வந்து போயிட்டே இருக்கிறான். இது தெரியறதே இல்லை அவனுக்கு. இப்படியே காலம் செல்ல செல்ல பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொன்ன மாதிரி இந்த ராஜகுமாரனுக்கு அந்த வேலைக்காரன் ஒரு நாள் இன்னைக்கு அந்த மதுவை ஊற்றி கொடுக்கறதுக்கு மறந்து போய் வேலை நிமித்தம் காரணமாட்டு அவன் எங்கேயோ போயிடுறான். அன்னைக்கு இவன் குடிக்கல. அப்போ இவனுக்கு அந்த ஒரு புத்தியினுடைய தெளிவு இருக்கிறதுனால இவன் நேர படுக்கை அறைக்கு உள்ளே போகிறான். உள்ளே போய் அதே மாதிரியே கட்டி அணைச்சிக்கிறான். அணைக்கும் போது தான் தெரியறது இது தன்னுடைய மனைவி இல்லைன்னு சொல்லியதுக்கு அப்புறமா அவளை பார்க்குறான். பார்த்த உடனேயே இவ்வளவு அருவருப்பான முகம் இருக்கே அந்த தாசி கிட்டக்க. அதனால் நீ என்னை ஏமாத்த நினைக்கிற, உண்மையை சொல்லி யார் நீ, என்னுடைய மனைவி, அழகான மனைவி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனுக்கு என்ன தோணிச்சு, இன்னைக்கு தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு, இவ்வளோ நாள் வரைக்கும் இல்லை, இன்னைக்கு இவனுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சாட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியறதுனால இன்னைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கோபத்தில் வந்து கேட்குறான். ஏன்னா இவன் அழகுலவையே பார்க்கறதுனால, இவன் அழகுல ஒரு கற்பனை பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த அழகு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய அபிமானங்களை, அந்த அழகின் மேலே நிறைய அபிமானங்களை வச்சு அந்த அழகை கற்பனை பண்ணி, அந்த அழகை கற்பனை பண்ணிய மனதோடு அந்த பெண்ணை பார்க்கும்போது அந்த பெண்ணினுடைய முகபாவங்கள் வேறையாட்டி இருக்குது, ஆளும் வேறையாட்டி இருக்குங்கிறதுனால இவனுக்கு கோபம் வந்து அவனை கத்திடுறான். அப்போ அந்த பெண் இவன் நிதானமாட்டு இருக்கிறாங்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறமா, ஏன்னா இவ்வளோ நாள் நிதானமாட்டு இவன் இல்லை, அதனால அதை பற்றி உண்டான பிரச்சனை அந்த பெண்ணுக்கு வரவே இல்லை. இப்போ நிதானமாட்டு இருக்கக்கூடிய இடத்துல போய் நிற்காது இல்லையா? அப்போ என்ன ஆகி போயிடுது, இவன் பயந்து போய் தனக்கு பெரிய ஒரு தண்டனை கிடச்சிருங்கிறதுனால இவன் எல்லா உண்மையுமே சொல்லி கொடுத்துட்றா. இப்போ இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இவனுக்கு உள்ள குடிக்கல இல்லையா, அந்த புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. சரி, நான் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மனிதன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தி வேலை செய்யாத அளவுக்கு நான் வந்து மதுவுக்கு நான் அடிமையாகி போய் இருந்து நான் நிதானம் இல்லாமல் நடந்துக்கிட்டேன். இப்படி நடந்துக்கிட்டதுனால தானே எனக்கு இவ்வளோ நாள் நடந்த உண்மைகள் எதுவுமே தெரியவே இல்லை இல்லையா? அப்போ மதுவினால மதிமயங்கி முட்டாளாட்டி இருந்திருக்கிறேனே, என்னை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காமலவேயே பல காலத்தை நான் இப்படியும் கடந்து போயிட்டேன். இவனை நான் என்னுடைய உயிருக்கும் மேலாட்டு தானே நான் நினச்சிருந்தேன். இப்படி இவன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தியோட ஓடி போயிட்டாளே. அப்போது நான் காலத்துக்கும் விரும்பாத ஒரு வேசியை நான் போய் தொட்டு நான் அதனாலவும் எனக்கு வந்து வீணாட்டு போயிட்டேன். இப்போ ஒரு தாசியோட கூடி இருந்தேன்னு நான் என்னை நினைக்கும் போதே எனக்கே எவ்வளோ கேவலமாட்டு இருக்குது. இது கூட புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு நான் இருந்திருக்கிறேன். அப்போது என்ன நான் ராஜகுமாரன்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்லியிருக்க முடியும் இல்லையா? ராஜகுமாரன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சவனாட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போ இவன் தன்னை ராஜகுமாரன்னு சொல்லிக்கிறதுக்கே இவனுக்கு கேவலமாட்டு இருக்குது. காரணம் அந்த மது பழக்கத்தினால. அப்போ சுற்றி நடக்கிறது எதுவுமே புரியலை, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு புத்தி வேலை செய்யலை. இப்போ பாருங்க, என்ன அந்த ஒரு மதுவை தொட்டதுனால இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டேன்னா உண்மைக்குமே இவனுக்கு எதில் மோகம் இருந்திருக்கு. இப்போ தான் இவன் திங்க் பண்ணுறான், அந்த அழகில் நான் மயங்கி அந்த அழகில் பைத்தியமாட்டு இருந்ததுனால தானே அவள் என்னை இவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறா இல்லையா? அப்போது நான் இவ்வளவு தூரத்துக்கு அழகாட்டு இருக்கிறேன், என்னுடைய வேலைக்காரன்ட்ட இவ எதை பார்த்து எப்படி மயங்கினாங்கிறதே எனக்கு தெரியவே இல்லையே. ஆனால் ஒரு பெண்ணாசையினுடைய காரணமாட்டு, ஒரு பெண்ணாசையோட கூடி அதோடு இல்லாமல் ஒரு அழகின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசையின் காரணமாக என்னுடைய நிலை இவ்வளவு தூரத்துக்கு கீழ்த்தரமாட்டு போயிடுச்சே. இதை நான் எப்படி நான் வந்து ஏற்றுக்க முடியும்? இவ்வளவு தூரத்துக்கு புரிஞ்சிக்காம என்னுடைய காலத்தை எல்லாமே கடத்தி உண்மைன்னு நம்பி எல்லாரையுமேயே இவன் உண்மை அந்த மனைவியை உண்மையாட்டு தன் மீது அன்பாட்டு இருக்கிறா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு உண்மையாட்டு இருக்கிறான்னு நினச்சி நம்பி நான் ஏமாந்து போய் என்னுடைய நாட்கள் எல்லாமே வீணாட்டு இருந்து என்ன சொல்கிறதுன்னா புத்தி, இவன் தனக்கு தானே தன்னுடைய புத்தி வேலை செய்யாமல் இருந்ததுக்காக வேண்டியும் நான் இதெல்லாம் யோசிக்காமல் இருந்துட்டேனே அப்படிங்கிறதுக்கும் தான் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மதுப்பழத்துக்கு அடிமையானதை நினச்சும் பலவாறாட்டு யோசித்து
அவனுக்கு அந்த நாட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்காம ஒரு வைராக்கியம் வந்தவனாட்ட அவன் இங்கிருந்து காட்டுக்கு புறப்பட்டு போயிட்டான். இப்போ இதோட இந்த கதையை முடிக்கிறார். முடிச்சுட்டு இப்போ தன்னுடைய கணவனான ஹேமச்சூடன் கிட்டக்க இந்த ஹேமலேக்கே பேசுறார். பாத்தீங்களா, இந்த அழகுங்கிறது மனதினுடைய கற்பனை. நீங்க எனக்கிட்டக்க அதிக அழகை கண்டவராக நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த அழகின் மூலமாட்டு நீங்க சுகத்தை அடைபவராக இருந்து சுகத்தை கிடைக்கும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இவன் ஆரம்பத்துல என்ன சொல்றான், நான் உன்னுடைய அழகு அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு ஒரு வசீகரத்தை கொடுக்கறது. அந்த அழகு அதை நாம் அனுபவிக்கணும் இல்லையா? அதனால நீ எவ்வளவு பேரழகையோடு இருக்கிற, நான் அதை நினச்சே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தானே நம்ம இல்லற சுகத்தை அனுபவிக்க முடியும். அப்போது இவன் இந்த அழகை அனுபவிக்கிறதுனால சுகம் கிடைக்கிறதுன்னு இவன் நினைக்கிறான் இல்லையா? அந்த எண்ணத்தை மாத்துறான். அப்போது மதுவினால மதிமயக்கம் அடைந்தவன் ஒரு வேசியை கூட அறிந்து கொள்ள முடியாமல் தன்னுடைய மனைவியாக நினைத்து அந்த ஒரு சுகத்தை அவன் அடைஞ்சிருக்கிறான். இப்போ இந்த கதை எப்படி தானே இல்லையா? மதுவினால ஒரு மதிமயக்கம் அடைஞ்சிருக்கிறவன் ஒரு தன்னுடைய மனைவின்னு நினைச்சு ஒரு வேசியோட கூடி இருந்து சுகத்தை அனுபவிச்சிருக்கிறான். இப்போ பாருங்க, சுகம்ங்கிறது அவன் விரும்பும் பொருள்களில் இருக்கா? இல்லை. ஆனால் அது மனதை சார்ந்த விஷயம்ங்கிறத சொல்லிடுறார். சரிதானே? இப்போ மனிதன் தனக்கு அந்நியமான வெளியில பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்ததும் அவளது உருவம் அவனுடைய சித்தத்துல பொதுவா பதிகிறது. அந்த உருவத்தை அடிக்கடி மனதில் பதிய வைத்து அதையே சிந்தனை செய்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ரூபத்திற்கு எது விஷயமாட்டு இருக்கோ, அதாவது அதை சிந்தனை செய்வதற்கு எது விஷயமாட்டு இருக்கிறதோ அதனிடத்துல மனசுக்கு ஒரு ஆசை உண்டாகிறது. இப்போ சித்தத்தில் பதிந்த அந்த பெண் உருவம் ஆசையின் காரணமாட்டு அதன் மீது உண்டாகிற தீவிரமான ஒரு விருப்பம் என்ன செய்யுதுன்னா அதனை அழகானதாக மனதிற்கு காட்டுகிறது. இப்போ அந்த மனதினுடைய ஆசையினால அதனை அழகானதாக மனசே மாத்திக்குது. எப்படி மனம் தன்னுடைய கற்பனை சக்தியினுடைய வாயிலாட்டு தான் அழகை ஒரு பெண்ணிடம் பொருத்தி பார்க்கிறது. இதனால தான் அழகில்லாத ஆடவன் கூட அழகானவனாக பல பெண்களுக்கு தெரிகிறான். அதே மாதிரி அழகில்லாத பல பெண்கள் கூட அழகுள்ளவளாக பல ஆண்களுக்கு தெரிகிறார்கள். இது உலக இயல்பு. அப்போ மனம் கற்பனை பண்ணி வச்சுக்குது. இப்போ ஒருத்தரை சிந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? மேபி அவங்களுடைய குணமாட்டு இருக்கலாம். அப்போ அறுவருக்கு தகுந்த மாதிரியான முக சுபாவங்களோ அல்லது ரோகியோ எப்படி வேணுனாலும் இருந்தாலும் அவர்களுடைய குணங்களை பற்றியே நாம் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா அந்த குணங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு மதிப்பை கொடுக்கறதோட கூட இல்லாமல் நாள் அடைவில் போக போக என்ன ஆகிடும், அதில் ஒரு அழகை தேடி அந்த ஒரு அழகை வசீகரம் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் மனதினுடைய இயல்பு. அதாவது கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ கற்பனை பண்ணி பார்க்கறது மனதினுடைய இயல்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கற்பனை பண்ணி மனசு சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள்ள போக மாட்டோங்கிறது தான் இதனுடைய தெளிவு. அப்போ மனசுல பதிய வைக்கக்கூடிய பொருளை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி பார்க்கிற பொழுது அந்த ஒரு இந்திரங்கள் என்ன செய்யறது, ஒரு சலனத்தை அடைகிறது. அப்போ அந்த சலனம் அடைந்த இந்திரங்களோட இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணிடுறான், மற்ற ஆசைகளை எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டு அந்த பெண்ணிடம் அந்த ஒரு அழகை மட்டுமே காண்கிறான். அப்போ இந்திரியங்களை கட்டுப்பாடுகளோட வைத்திருக்கக்கூடியவனுக்கு எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் அவனுக்கு அழகும் தெரியாது, ஆசையும் உண்டாகாது. அது அழகாட்டி இருக்குன்னு சொல்ல மாட்டான், ஆசை இருக்குன்னு சொல்லவும் மாட்டான். ஏன்? அவன்கிட்ட புலநடக்கம் இருக்கிறதுனால. அப்போ இதுக்கு மூல காரணம் என்னன்னா அழகையே அடிக்கடி சிந்தனை செய்து கொண்டே இருப்பது தான் ஆகும். இப்போ எந்த ஒரு பொருள்லையும் ஒரு அழகை சிந்திக்கக்கூடியது என்ன செய்யும், அழகையே கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால
அது எல்லா பொருள்கள்லையுமேயே அழகை கற்பனை பண்ணி அந்த கற்பனை பண்ணி இருக்கக்கூடிய விஷயத்த அந்த ஒரு நாம் எந்த விஷயத்த திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அதனோட அந்த அழகை பொருத்தி பார்க்கும். அப்போ யாரெல்லாம் ஒரு பெண்ணை அழகு தேவதையாக காண்கிறார்களோ அவன் தன்னுடைய மனதில் அந்த பெண்ணிடத்தில் ஏதாவது ஒரு அழகு இருப்பதாக அவனுக்கு அவனை கற்பித்துக் கொள்கிறான். இப்போ பாருங்க, இந்த இரத்தத்தினால நிரப்பப்பட்ட ஒரு சதை பிண்டம் தான் நீங்க அதிகம் ஆராதிக்கக்கூடிய ஒரு அழகு பதுமை. இந்த அழகு உடலை பகுத்து பார்த்தாச்சுன்னு உண்டுமானா அதுக்கு உள்ள அருவருக்க தகுந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இதை பார்த்தா இதுல உங்களுக்கு எதுல பிரியம் இருக்கு எதுல பிரியம் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமா? இப்போ அழகுங்கிறதே என்னுடையதுங்க கூடிய ஒரு அபிமானத்தினால வரக்கூடியது. அது மனதின் மயக்கமான ஒரு கற்பனை. இந்த மாதிரி ஒரு அழகினுடைய அபத்தங்களை பத்தி ஒரு கதையாட்டு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அழகின் மேல இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனின் போக உணர்ச்சியை அதுலேருந்து மாற்றணும்னு மேற்கொண்டு விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த உலகத்தை பார்த்தாச்சுன்னா அழகில்லாதவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. உடல் குணமற்றவர்கள் இருக்கிறார்கள், நீண்ட முகமுடையவர்கள், நீண்ட பற்களை உடையவர்கள், நீண்ட காதுகளை உடையவர்கள், வழுக்கையாக இருக்கக்கூடியவங்க, இளநரையில் இருக்கக்கூடியவங்க, தோல் சுருங்கி இருக்கக்கூடியவங்க, வயதான தோற்றத்தோடு இருக்கக்கூடியவங்க, நிறைய பேரை நம்ம இப்படி எல்லாமே பார்க்குறோம். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இவங்களும் அழகுடையவர்களாக கருதப்பட்டால் என்ன ஆகும்? அழகு இல்லைன்னு சொல்லிட்டு நிராகரிக்கப்படுறாங்க, இவங்க மூலமாட்டி எந்த விதமான சுகமுமே கிடையாதுன்னா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆணோ பெண்ணோ, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்க சந்தோஷமாட்டி இருந்து அவங்களும் ஒரு சுகத்தை அடைகிறதுங்கிறது நடைமுறையில் இருக்கத்தானே செய்யுது. அப்போ இந்த அழகுன்னு சொல்லக்கூடியது எல்லாமே வெறும் மனதினுடைய கற்பனை தான். இப்போ அழகுங்கிறது இதுல எதுலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? உடல் தோற்றத்துல அழகுங்கிறதே இல்லை. அப்படி பார்க்கும்போது அதிகமான பெண்களினுடைய அழகுல யாரை பற்று வைக்கிறார்களோ அவர்கள் நிந்திக்கப்பட வேண்டியவர்கள்னு சொல்லி ஹேமலேகை தன்னுடைய கணவனுக்கு புரிய வச்சுட்டார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஹேமச்சூடன்ட்டவையே கேட்கிறா, இப்போ எந்த சரீரம் உங்களுக்கு பிரியமாக தோன்றுகிறதோ அதை விவேக புத்தியினால விசாரித்து அறிய வேண்டும். இப்போ ஒரு அறுசுவை உணவு கூட என்ன செய்யும்? கால மாற்றத்தினுடைய காரணமாட்டு அது ஒரு கழிவு பொருள் ஆயிடுது. இப்போ நம்ம சாப்பிட்றோம், நல்ல நெய் எல்லாமே விட்டு நல்ல ஒரு சத்தான உணவு மணக்க மணக்க நம்ம நல்லா சாப்பிட்றோம். அந்த சாப்பிட்டு அந்த ஒரு உணவு நமக்கு உள்ளவையே போயிருக்கு அப்படிங்கும் போது இது எனக்கு பிரியமான உணவு, இந்த பிரியமான உணவு நான் சாப்பிடும்போது எனக்கு அதிகமான ஒரு சுகத்தை தருகிறது அப்படின்னு நான் அந்த சுகத்தவையே விரும்புகிறேன்னு சொல்லிக்கிட்டு எப்போதுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? என்ன செய்யும்? சாப்பிட்ட சாப்பாடு அதனுடைய சத்துகள் எல்லாமே உடம்புக்குள்ள பிரிக்கப்பட்டு அதனுடைய கழிவுகள் வெளியேறணும். ஏறலைன்னு உண்டுமானா ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்க வேண்டியதுதான், நோயாளி ஆகிடுவோம் இல்லையா? அப்போ இங்கே எது மாற்றமடையுது? அப்போ நாம் உண்ட ஒரு பொருள் அங்கே வேதிவினை மாற்றத்தினால கால தேசங்களுக்கு உட்பட்டு அது ப்ராசஸ்க்கு எல்லாமே ஆகி அது என்ன செய்யுது? கழிவு பொருளாட்டு மாறி கழிவுகள் வெளியேறுகிறது இல்லையா? அப்படி இருக்கும்போது மனிதனுடைய இளமை கூட கால மாற்றத்தினால் மாறுதலுக்கு உட்படுகின்ற நிலையாமையை நீங்க ஏன் புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க? சின்ன வயசுல அழகான ஒரு குழந்தையாட்டு இருக்கிறான், நம்மளையே நம்ம கண்ணாடியில டெய்லி பார்க்குறோம். ஆனால் கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது இது நான் அப்படிங்கிறது தெரியுது. சின்ன குழந்தைகள்லாம் பார்த்த நான் இப்போ பார்க்குற நான். ஆனால் நான்கிறதுல நம்ம எந்த விதமான வித்தியாசமும் வச்சுக்கிறதே இல்லை. கண்ணாடியில் பார்க்கக்கூடிய அதே சுந்தரி இப்பவும் அதே சுந்தரி தான்.
நான் சுந்தரி, அப்பவும் குழந்தைய சுந்தரி, இப்போ நான் வளர்ந்த யுவதி சுந்தரி, அப்புறமா மங்கை சுந்தரி, எப்படி வேணுனாலும் வச்சுக்குவோம். இப்போ பாருங்க, குழந்தையாட்டு இருக்கும் பொழுது இருந்த ஒரு தோற்றம் இப்போதைக்கு எனக்கிட்டக்க இல்லை. அப்போ இந்த சரீரம் கால மாற்றங்களுக்கு உட்பட்டு நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுனால என்ன ஆகுது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சாப்பாடு போட்டு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த உடம்ப வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு உடம்பு சாப்பாட்டுனால வளர்ந்துருது. இந்த சாப்பாடுனால இந்த உடம்பு வளர்ந்து பலவிதமான மாறுதல்களை அடைகிறது. வயசான பொழுது என்ன ஆகுது, முடி நரைச்சி போயிடுது, பல்லு கீழே விழுந்துருது, கண்ணுக்கு தெரியாமல் போயிடுது, காது கொஞ்சம் கேட்காம ஆயிடுது, தோள்களில் சுருக்கங்கள் வந்துடுது. அதாவது முதுமை. நமக்கு தெரியாமலேயே ஒவ்வொரு நாளும் நம்மளை பின்தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது இந்த முதுமை. ஒரு வருஷங்கள் போகும்போது நம்மலாம் ஹாப்பி பர்த்டேன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் நம்ம நினச்சி பாருங்க, ஹாப்பி பர்த்டேன்னு கொண்டாடுறோம். அந்த ஒரு வருஷம் நம்மளுடைய வாழ்நாளில் 365 நாள் கழிஞ்சு போயிடுச்சு. இந்த 365 நாள் நம்மளுடைய வாழ்நாளில் குறைஞ்சிருக்கு. இதை நினச்சி நாம் வருத்தம் தானே படணும். ஏன்னா இந்த 365 நாளில் நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சுட்டேனான்னு யாராவது திங்க் பண்ணி இருக்கிறோமா? நான் அடுத்தவங்களுக்காக வேண்டி ஓடுறேன், என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி ஓடுறேன், என்னுடைய குடும்ப நலனுக்காக வேண்டி ஓடுறேன், சரி. என்னுடைய குழந்தைகளுக்காக இருக்கிறேன், சரி. என்னுடைய மனைவிக்காக வேண்டி செய்கிறேன், சரி. ஆனால் உனக்கானது அது யாருமே சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம், அப்படி செய்யறது தான் தனக்கு சுகமானதுன்னே நினச்சிக்கிறோம். இப்போ இங்கே எல்லாருக்காக வேண்டியுமே எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா தனக்கான நேரத்தை தான் எப்படி ஒதுக்குறதே இல்லை. தனக்கான நேரத்தில் என்ன பண்ணிடுறான், சாப்பிட்றான், ஏன்னா டிவி பார்க்குறான், பொழுது போக்கிக்கிறான், அப்புறமா தூங்கிக்கிறான். எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு டிவியை பார்க்குறான், ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு டிவியை பார்க்குறான், பார்க்குக்கு போகிறான், 4 பேரை பார்க்குறாங்க, அல்லது நடைப்பயிற்சி பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான் அப்பவும். அப்போது தனக்கான நேரம்னு சொல்லிக்கிட்டு இவங்க எங்கே தனக்கு தானே உள்ள நேரத்தை ஒதுக்கிக்கிறாங்க. தன்னுடைய மனதை நான் என்ன மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி தன்னை தானே சுய விசாரம் யாரு பண்ணியிருக்கிறாங்க? அப்போ இந்த சுய விசாரம் மட்டும்தான் ஒருத்தரை முன்னேற்றி கொண்டு வரும். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அடுத்தவன் மனசை விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன விசாரம் பண்ணுறது கிடையவே கிடையாது. நாம் எப்போதுமே இந்த கண் புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பழகி, புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா உலகங்களையுமே பார்த்து அனுபவித்து அப்படியே பழகி போனதுனால இந்த கண்ணுக்கு நான் ஒருத்தன் இருக்கிறேன், எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது, நான் இந்த மனசை ஆராயணுங்கிறதெல்லாம் தோணாது. ஆனால் அடுத்தவன் மனசை அக்கு வேற ஆணி வேற ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ சுய விசாரம்ங்கிறது எனக்குள்ள நடக்கணும், என்னை பற்றிய நடக்கணும், என்னுடைய மனதினுடைய போக்குகளை பற்றி எடுத்து நான் சிந்திச்சா மட்டும்தான் என்னுடைய விஷயங்களில் எனக்கு தெளிவு கிடைக்கும். நம்ம வெளியில் உள்ள மனசவையே பார்த்து வெளியில் உள்ள மனதுகளை ஆராய்ச்சி பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது? வெளியில் உள்ள மனசை ஆராய்ச்சி பண்ணி நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னு உண்டுமானால் அந்த ஒரு அனுபவத்தை வச்சு என்ன நான் எப்படி சரி செஞ்சுக்கிட்டேன், எவ்வளவுமே யோசிக்கணும்ல. அப்போ நீங்கள் எதில் யோசித்து பார்த்தாலும் சுய விசாரம்தான் மேலானதாட்டு இருக்கே தவிர இங்கே உலக விஷயங்கள்லையோ மற்றவங்களை பற்றி சிந்தனை பண்ணியோ மற்றவங்களை ஆராய்ச்சி பண்ணியோ இங்கே ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ இவ இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறா. அப்போ இங்கே மனிதர்களுடைய இளமையிலேருந்து எல்லாமே காலமாற்றத்தினால மனிதனே மாறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறானே. அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் எது பிரியமானது, எது விருப்பமானது, எது விருப்பம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? சின்ன குழந்தைகள்ல என்ன எல்லாருமே அழகாட்டி இருக்கிறான்னு தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கூலில் எல்லாருக்குமே ரொம்ப பிரியமான ஒரு குழந்தையாட்டு நான் இருந்தேன், எல்லாருக்குமே என்னை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வளர வளர என்ன ஆகுது, எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நானே பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறதுனால ஸ்கூலில் படித்த என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், என் கூட பழக்கமானவங்க நிறைய பேர், அவங்களோடவே பேசுறது பிடிக்கும், ஆனால் அவங்களோட ஒன்றி இருக்கிறது பிடிக்காது. ஏன்?
அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற, என்னுடைய பழக்க வழக்கங்கள் வேற. டைம் பீயிங் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய லெவலுக்கு வந்துடுவாங்க. அப்போ எல்லாமே நாம் என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும், இப்படி இருந்தால் பிடிக்காதுங்கக்கூடிய இருமைகளை நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஏன்னா நாம் பார்த்துட்டு இருக்கிறது எப்படி வச்சுட்டு இருக்கிறோம், என்னுடைய ஆசையின் மூலமாட்டு நான் ஒரு அளவுகோல் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது என்ன அப்படிதான் கொண்டு போகும். இப்படி ஹேமலகி கூறிய வார்த்தைகளை கேட்ட ஹேமச்சூடன் போக விஷயங்கள்ல வைராகியம் உண்டாகிறவனாக மாறி அவள் கூறிய வார்த்தைகளை எண்ணி ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஏன்னா இதை திருப்பியும் புத்தியினால அவன் ஆலோசனை செய்து பார்க்க 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 இவனுக்கு எப்படி அவளுக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஒரு உயர்ந்த ஞானத்துவம் அவளுக்கு கிடைச்சது இல்லையா? எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஞானி. அப்போ அதாவது உயர்ந்த சிந்தனையோடவே இருந்து அதுல இவன் எந்த விஷயத்துல மதிமயங்கி இருந்தானோ அந்த மதிமயக்கத்தை வெளியில எடுத்து போட்டுட்டால. இப்போ இவனுக்குள்ளவையே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான் உண்மைக்கு. ஏன்னா சுய விசாரங்கிறது எனக்கிட்ட தான் இருக்கு. இப்போ இவன் தன்னை தானே சிந்திக்க ஆரம்பிக்கிறான். உண்மைதானே, இப்போ நான் ஹேமலேக்கை அழகாட்டு இருக்கிறவளாட்டு நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். இது என்னுடைய கற்பனையோ எதுவோ அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த ஹேமலேக்கே அழகுடையவள். இப்போ நான் அழகுங்கிறதுனால நான் இந்த ஹேமலேக்கையை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால நான் உன்னோட கூடணும்னு நினைக்கிறேன், நான் அதனால நம்ம இல்லற வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நான் இவகிட்ட போய் பேசிட்டேனே. சப்போஸ் இந்த அழகு இல்லாது இருந்திருந்து நான் இவளை பார்த்திருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரியாது. அது முடிஞ்சு போன விஷயமாட்டு போயிடுச்சு. இப்போ இவ வயசாகிடுச்சுன்னு உண்டுமானா, இவளுக்கு மேல இருக்கக்கூடிய அன்பு போயிடுச்சுன்னு உண்டுமானா, இவளை இவன் உண்மைக்குமே நேசிக்கலைங்கிற மாதிரி ஆயிடும். விரும்பித்தானே இவன் போனான். இப்போ இவனுக்கு இவனே சுய விசாரம் பண்ணி நல்ல தெளிவுள்ளவனாட்டு இவன் மாறி அவள்கிட்ட இருந்து படிப்படியாக ஒவ்வொரு தத்பத நிலையாக கேட்டு அறிஞ்சுக்கிட்டே தனித்த ஒன்றேயான சித்ரூபமும் ஆத்ம ரூபிணியுமான ஸ்ரீ திரிபுரையை உள்ளத்துல தியானிச்சு உலகமே அவனுக்குள்ள, இந்த பிண்டத்துக்குள் அண்டம் அடக்கம்ன மாதிரி அந்த ஒரே திருஷ்டியோட அவன் முக்தியை நாடி போயிட்டான். இப்படி மணிசூடன், அதாவது ஹேமச்சூடனுடைய தம்பி, இவன் தன்னுடைய அண்ணா கிட்டக்க இருந்து ஹேமச்சூடன் கிட்டக்க இருந்து இவன் எந்த ஞானத்தை ஹேமலகி கிட்டக்க இருந்து வாங்கி அந்த ஒரு அறிவினால இவன் முக்தியை நாடினானோ அதே ஞானத்தை தன்னுடைய தம்பியான மணிசூடனுக்கு ஹேமச்சூடன் சொல்லி கொடுத்துட்றான். இவங்க ரெண்டு பேருமே இவ்வளவு தூரத்துல ஞானத்துல பிரகாசிக்கிறத பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருடைய அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே என்ன பண்ணிடுறாங்க, குழந்தைங்க கிட்டக்க இருந்து முக்தாச்சூடன் இந்த ஞானத்தை வாங்கிக்கிறான். இந்த முக்தாச்சூடனினுடைய மனைவி என்ன பண்ணிடுறா, ஹேமலேகை கிட்டக்க இருந்தே அந்த ஞானத்தை வாங்கிக்கிறார். இப்படி எல்லாருமே அந்த உயர்ந்த ஞான உபதேசங்களை பெற்று அந்த நகரமே ஒரு ஞானிகள் கூடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாட்டு ஞானத்தால ஜொலிக்கிறது அந்த நகரமே. அந்த நகர்ல மக்கள் எல்லாருமே ஞானவான்களாட்டே இருந்தாங்க. அப்போ இதுல எப்படின்னா சத்தியலோகத்தை போன்று அந்த ஒரு நகரமே உலகத்துல மேன்மை பொருந்திய நகரமாட்டே இருந்து அங்க வசிக்கக்கூடிய பட்சிகள் கூட இந்த வித்தியை கற்று மோட்சத்தை அறிந்திருந்தது அப்படின்னு தத்தாத்ரேயர் யாருக்கு சொல்றாங்க, பரசுராமருக்கு இந்த கதையை சொல்றார். இப்போ பட்சிகள் கூட இந்த ஒரு ஞானத்தை அறிந்திருந்தது அப்படின்னு சொல்லணும்னா அப்போ தத்தாத்ரேயரே அங்க கொடுக்குறாங்க.
அந்த இடத்துல இவங்க இவர் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிளி பாடுற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சித்துருவான ஆன்மாவை சேத்தியம் நீக்கி பாரி, சித்தலார் சேத்தியமில்லை திகழ் பளிங்குருவம் போல, சித்த அதே சேத்தியமாகும் சித்து நானே எல்லாம், சித்தினால் விளங்கலாலே சித்தொளி சுதந்திரத்தான். கண்ணாடியில பிரதிபலிக்கப்படுகின்ற அந்த பிம்பங்கள் போல உலக காட்சிகள் இந்த தூய அறிவினால் பிரதிபலிக்கப்பட்டவைகளே. இந்த பிம்பத்தை பார்க்கிறவன் கண்ணாடியை பார்க்க தவறுகிறான். இந்த பிம்பத்தை நீக்கினால் கண்ணாடி மட்டுமே தான் தெரிகிறது போல உலக காட்சிகள் எல்லாத்தையுமே நீக்கிவிட்டு அந்த தூய அறிவை மட்டும் பார்க்க வேண்டும். கண்ணாடி இல்லாம இங்க பிரதிபலிப்பு இல்லை, அதுபோல இந்த அறிவு இல்லாமல் காட்சி இல்லை. சிம்பிளா முடிச்சிடுது இந்த பாட்டினுடைய விளக்கம். அதாவது கண்ணாடியில ஒரு அறையில கண்ணாடியை வச்சா அந்த கண்ணாடி என்ன செய்யும்? அங்க என்ன பொருள்கள் எல்லாமே இருக்கோ இருக்கிறத காட்டும். கண்ணாடியின் இயல்பு இல்லையா? இப்போ அங்க என்ன பொருள் இருக்கோ இருக்கிறத காட்டும். சரி, அந்த ஒரு பொருளே இல்லைன்னா அங்க எந்த பொருளுமே இல்லைங்கிறதையும் அந்த கண்ணாடி தான் காட்டும். அங்க எந்த ஒரு பொருளும் இல்லைனாலும் அங்கு எந்த ஒரு பொருளும் இல்லைங்கிறதையும் அந்த கண்ணாடி தான் காட்டுது. அந்த பொருள் இங்கே என்னென்னலாம் இருக்கோ இருக்கிறது எல்லாத்தையும் காட்டுறதும் அந்த கண்ணாடி தான் காட்டுது. இப்போ நாம அந்த கண்ணாடிக்கு உள்ள அதில் தெரியக்கூடிய பிம்பங்களை பார்த்தோம்னாக்கா இந்த கண்ணாடி இங்கே கூடிய ஊடகம் இடையில ஒன்று இருக்குங்கிறத நாம் மறந்துடுறோம். ஏன்னா அதில் தெரியக்கூடிய பிம்பங்களை உண்மைன்னு நம்பி எப்படி பார்த்துக்கிறோம்? இது நான் வேற, அதாவது தெரியுது இது நான் தானே தெரியுதுனாலும் அதை தனக்கு வேறையாட்டு நாம் என்ன பண்ணிடுறோம்? அபிமானம் கொண்டுடுறோம். எப்படி கண்ணாடியில் தெரியக்கூடிய விஷயங்கள் நான் தாங்கிறது தெரியுது. கண்ணாடியில் கண்ணாடிக்கு முன்னாடி நான் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் போய் நிற்கும்போது நான் அழகாக இருக்கிறேன் இல்லையா? நம்ம சரி செஞ்சுக்கிறோம், எல்லாமே பண்ணிக்கிறோம். அப்போ தெரியுது எனக்கு நானே தான் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறேன், எல்லாம் இருக்கிறேங்கிறது தெரியுது. இப்போ இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பொருள்கள் எப்படி பிரதிபலிக்கிறதுன்னா மனம்ங்கக்கூடியதனுடைய வாயிலாட்டு எல்லாமே வெளியில தெரியுது. அப்போ இந்த கண்ணாடிங்கக்கூடியது மைண்ட். இப்ப அதுல தெரியக்கூடிய காட்சிகள் எல்லாமே என்னது? வந்து போகிறதுகள். அப்போ இந்த வந்து போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது யாரு? என்னுடைய அறிவு இருக்கிறதுனால தான் அதுல தெரியுதுங்கிறது தெரியுது. அதுல இல்லைங்கிறதும் எனக்கு தெரியுது. அந்த ரூம்ல ஒரு பொருள் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதும் என்னுடைய அறிவு தான், தெரியலைன்னு அறிஞ்சுக்கிறதும் என்னுடைய அறிவு தான். ஆக என்னுடைய அறிவு இருக்கிறதுனால தான் ஒரு பொருள் இருக்கு இல்லைங்கிறதே தெரிஞ்சுக்க முடியறதே தவிர என்னுடைய அறிவு இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இங்க தெரிஞ்சுக்கலைங்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை இருக்கு? ஒரு கண்ணாடி தேவை இருக்கு இடையில. அதே மாதிரி இங்க இந்த மனம்ங்கிறதுனுடைய வாயிலாட்டி எல்லாத்தையுமே நான் இந்த உலகத்துல உள்ள அத்தனையுமே பார்க்கிறேன். இந்த உலகத்துல உள்ள அத்தனையுமே பார்க்கறதுக்கு இந்த மனம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த மனதின் மூலமாட்டு தான் எனக்கு இந்த வெளியில உள்ள விஷயங்கள் எல்லாமே அறிஞ்சிக்க முடியுது. அப்போ இந்த மைண்டை நான் விட்டுட்டேன்னா இந்த தூய அறிவு மட்டுமே தான் எல்லாத்துலேயுமே இருக்கு. இவ்வளவுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இதுல இந்த கதையில உள்ள அவ்வளவு விஷயங்களையுமே சொன்ன தத்தாத்திரேயர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு தூரத்துக்கு ஹேமச்சூடன் முக்தியை நாடி முக்தி அடையறான், முக்தி நிலையை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு காரணம் என்னது தெரியுமா? ஹேமலேகையினுடைய சங்கமம். ஹேமலேகையினுடைய சங்கமம்னா சாதுக்களினுடைய சங்கமம். இங்க ஹேமலேகை பக்குவ ஞானியாட்டி இருக்கிறார். அப்போ ஞானிகளினுடைய சேர்க்கை நம்ம யாரோட சேர்க்கிறோமோ அதனுடைய பலனை தான் கொடுக்கும். இவள் உத்தமமாட்டு இருக்கிறதுனால உத்தமியாட்டு இருக்கிறதுனால ஞானவானாட்டும் இருக்கிறதுனால இந்த ஞானி கிட்டக்கிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு உபதேசங்கள் இவனை சுய விசாரத்துக்கு தூண்டும்படியாட்டு ஆகி நித்தியானித்திய விவேகத்துல நிறுத்தி வச்சு
தன்னை தான் சுய விசாரம் செய்து தன்னை அறிந்து கொண்டு அந்த அறிவாகவேயே தன்னில் தானே நிலை பெறக்கூடிய அளவுக்கு இவனை பக்குவப்படுத்தி கொண்டு போயிடுச்சு. இவன் மட்டுமேவா போனா, ஒட்டுமொத்த நாடே பயனடைஞ்சுது. இதுதான் சாதுக்களினுடைய சங்கமத்தின் பலன், அல்டிமேட் ரிசல்ட். அப்போ சாது சங்கம்ங்கிறது கண்டிப்பாக தேவைப்பா. அப்போ உன்னுடைய சாது சங்கம் எதில் ஆரம்பிச்சுது? சம்பத்த முனிவர்கிட்டக்க ஆரம்பிச்சுது. அந்த சம்பத்த முனிவர்னு ஒருத்தர் நீ பார்க்கலைன்னு உண்டுமானால் அந்த விஷயங்களை இவன் சிந்திச்சிருக்க மாட்டான். அன்னைக்கு அவர் ஏதோ ஒன்று சொன்னார், எனக்கு அது புரியலைங்கிறதுனால தான் தேடி வந்தான். இல்லைன்னு உண்டுமானால் அந்த உலக விஷயங்களை திங்க் பண்ணினாலும் சரியாட்டு யாருக்கிட்ட போய் கேட்கணுங்க கூடிய தோண்டுதல் இல்லாமல் இருக்கிறதுனால இவனுக்கு அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. எப்படி தத்தாத்திரேயரை பார்த்த உடனே உபாசனையை வாங்கிட்டு போனானோ, குருநாதரை நிறைய பேர் பார்க்க வராங்க. வந்துட்டு என்ன கேட்குறாங்க? மேலான தத்துவத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கேட்கறது இல்லை. நான் இந்த ஜோசியரை பற்றி எடுத்து நான் ஜாதகம் படிக்கிறது, ஜாதக விஷயங்களை பற்றி நான் இது அவ்வளவுமே தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், இதெல்லாம் உண்மையா பொய்யா? சித்துக்களை பற்றி எடுத்து நான் இவ்வளவு விஷயங்கள் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், இந்த சித்துக்கள் எல்லாமே உண்மையா பொய்யா? நான் ஆசையின் நிமித்தமாக நான் இந்த மாதிரியான எண்ணங்களோடு இருக்கிறேன், நான் இந்த மாதிரியான எண்ணங்களை கொண்டு இருக்கிறது சரியா தவறா? அல்லது இது எல்லாமே போனதுக்கு அப்புறமா என்ன கேட்டுருவான்? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது என்ன கேட்டுருவான்? சாமி எனக்கு கல்யாணம் ஆகணும், நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி எனக்கு குழந்தை பிறக்கணும், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான உலகியல் விஷயங்களோடவே தான் சாதுக்களை போய் நாடுறாங்களே தவிர, உத்தமமான பரத்தை அறியக்கூடிய அறிவு எனக்கு வேணும், அந்த அறிவு எனக்கு தெரியறது இல்லை, என்ன நான் தெரிஞ்சுக்கணும், நான் யார், நான் ஏன் மனித நாட்டு பிறந்தேன். இப்போ எல்லாருக்குமே பூச்செடிகள் எல்லாமே பிடிக்குது. ரோஜாப்பூ பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? மல்லிகைப்பூ பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? பொதுவாக பூக்களை பிடிக்காதவர்கள் யாரமாவது இருக்கிறார்களா என்ன? ஆனால் யாராவது நான் ஏன் பூவாட்டு பிறக்கல, நான் ஏன் மனுஷ நாட்டு பிறந்தேன்னு கேட்குறோமா? கேட்கறது இல்லை. அப்போது எனக்குள்ள நானே கேட்டுக்கணும். இந்த கேள்விகள் சுய விசாரம். நான் ஏன் மனித நாட்டு பிறந்தேன்? அது பாட்டு பிறக்கலை, இந்த மாதிரி பிறக்கலை, அந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்கு வரல. அப்போ நான் ஏன் இப்படி ஏன் இருக்கிறேன்? அப்போ என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நோக்கம் தான் என்ன? இந்த சுகம் எல்லாத்தையுமே விட்டுருவோம், பாக்கி உள்ளது எல்லாத்தையுமே விட்டுருவோம். நான் ஏன் மனிதனாக பிறந்தேன்? என்னுடைய கடமை என்ன? என்ன கடமை செய்தால் என்னுடைய நான் எடுத்திருந்த இந்த ஒரு பிறவி பூர்த்தி ஆகும்? இந்த பிறவி பூர்த்தி ஆகணும்னா நான் என்ன கடமை, நான் என்ன வேலை செய்யணும்? ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் அந்த ஒரு வேலை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இப்போ நான் இந்த வேலை செய்யறதுக்காக வேண்டி தான் நான் பிறந்திருக்கிறேன், நான் இந்த வேலை செய்தே ஆகணும்னா அந்த வேலை செய்தால் அந்த வேலை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். நாளடைவில் என்ன செய்யுது? சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா அந்த வேலைக்கு மேலவே சலிப்பு வருது, எரிச்சல் வருது. அந்த வேலையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வீட்டில் எல்லாருக்கிட்டைக்குமே நம்ம சண்டையை போடுறோம், வெளியில் மக்கள்கிட்டக்க கோபத்தை காட்டுறோம். இதெல்லாமே என்னது? என்னுடைய இயலாமையை தான் நான் அடுத்தவங்க மேலே திணிக்கிறேனே தவிர, நான் அங்கே நான் எனக்கு பிடிச்சிருந்து செய்யக்கூடிய வேலையில் எப்படி வெறுப்பு வரும்? நான் இந்த ஒரு வேலையை பிடிச்சி தான் செய்கிறேன், எனக்கு இந்த ஒரு வேலை செய்யறதுக்காகவே தான் நான் இருக்கிறேன், எனக்கு இது பிடிச்சி செய்கிறேங்கும்போது அந்த வேலைகளில், அந்த அலுவல்களில் எப்படி நான் ஒரு சோர்வை அடைய முடியும்? எப்படி எனக்கு அந்த வேலைகளில் ஒரு புலம்பல் வரும்? என்ன ஒரு வாழ்க்கை இதுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல வரும்? யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்னைக்கு நாம் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பலவிதமான ஒரு பெரிய பதவிகளில் இருந்தாலும் சரிதான், சின்ன சாதாரணமான வேலைகளில் போகிறதாட்டு இருந்தாலும் சரிதான். நான் பிடிச்சி செய்யக்கூடிய வேலைகள் எனக்கு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்போ இந்த வேலை எனக்கு முழுசாக திருப்தியை கொடுக்கணும். நான் இந்த வேலையை ரொம்ப நான் திருப்தியாட்டு பார்க்குறேன், சரி, திருப்தியாட்டு பார்த்து அடுத்தது அதுக்கப்புறமா இந்த வேலை ஒன்று உங்களை நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னானாக்கா நான் அதுக்காக வேண்டி வருத்தப்படக்கூடாது. ஏன்னா என்னுடைய உடம்பு,
இவ்வளவுதான் காலம்தான் உழைக்கும்னு இருக்குது. அல்லது அவங்க இந்த வேலையை செய்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. 40 வயசு வரைக்கும் தான்ப்பா உங்களை இந்த கம்பெனியில் வேலைக்கு வச்சுக்க முடியும். 40 வயசுக்கு அப்புறமா நீங்கள்லாம் ஏஜ்டு பார் ஆகிட்டீங்க. அப்போ நாங்கள் யங்ஸ்டரை நாங்கள் வந்து வேலைக்கு எடுத்து போட்டுப்போம். ஆமாம், எனக்கு 40 வயசு ஆயிடுச்சுங்கிறத நான் ஒத்துக்கணும்ல. எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த வேலையை வச்சுட்டு நிறைய கமிட்மெண்ட் வேற நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா? இப்படியே நாம் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து போய் 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 அந்த உலகியல் விஷயங்களுக்குள்ளே சிக்கிக்கிட்டு, நான் ஏன் பிறந்தேன், எனக்கான கடமை என்ன, நான் என்ன கடமை செய்யறதுக்காக வேண்டி நான் இந்த இடத்துக்கு வந்தேனோ அந்த கடமையை நான் பூர்த்தி செய்துட்டேனா, பூர்த்தி செய்ததுக்கு அப்புறமா நான் அடுத்தது செய்யணும். இப்போது நான் இந்த வேலை செய்யறதுக்காக வேண்டி தான் நான் பிறந்திருக்கிறேன்னா, அந்த வேலை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த தேகம் போயிடணும்ல. ஆனால் இருக்கே அந்த தேகம். அப்போ அந்த தேகம் எதுக்காக இருக்குது? அப்போ எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது, எதை நோக்கி இருக்குது? அப்போ அது எதை நோக்கி இருக்குங்கிறத நான் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? நான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது சரியா இல்லையா? இப்போது என்ன நினைக்கிறோம், எனக்கு வந்து செக்யூரிட்டி வேலை எனக்கு ரொம்பவே பிடிச்ச வேலை, நான் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராட்டு நான் வந்து போகிறேன், ரைட்டு. அல்லது நான் ஒரு கர்னலாட்டு போகிறேன், போங்க. நாம் வந்து கர்னலாட்டு போய் தேசத்தை பாதுகாக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்க்குறேன். அதுக்கு அடுத்தது ரிட்டையர்மெண்ட்டுன்னு வருது. அப்போ நான் வந்து ஒரு செக்யூரிட்டி வேலையை பார்க்குறேன், அந்த வேலையும் பார்த்து முடிக்கிறேன். அப்போது நான் வந்து இதில் திருப்தி, நான் இந்த வேலைக்காகத்தான் நான் பிறந்தேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு நானே தீர்மானம் பண்ணிக்கிறேன். நான் இந்த வேலையை செய்யணும்னு இருக்கு, நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க, நான் இதை செய்யணும்னு இருக்குது, எனக்கு இது வந்து விதி, எனக்கு வந்து இதெல்லாம் செய்யணும்னு இருக்குது, அதனால நான் இதை வந்து செய்கிறேன்னா சரி. அப்போ நாம் அதை செய்கிறோம் விதின்னு சொல்லிட்டு நாம் அதை செய்கிறோன்னு சொல்லிட்டு நாம் அதை ஏற்றுக்கிட்டேன்னு உண்டுமானால், அப்போ நான் அதனால அது முடியறதுனால அதனுடைய நிகழ்வுகள் நடக்கிறதுனால எனக்குள்ள ஒரு பூரண திருப்தி உண்டாகணும். இங்கே பூரணத்துவங்கிறது அதில் இல்லை. அப்போ நான் என்னுடைய மனதில் உள்ள கற்பனைகள்னால நான் அதில் வந்து எனக்கு இது கரெக்டு, நான் இதுக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன், நான் இதை இப்படி தான் செய்யணும், இப்படி செஞ்சால் இப்படி இப்படி வரும். அதாவது எனக்கு நானே பலவிதமான தீர்மானங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து போகிறேனே, இது சரியான என்ன நானே எப்போ நான் யோசிக்க முடியும்? காலம் கடந்ததுக்கு அப்புறமா யோசித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அங்கே ஒரு உடம்பு ஒத்துழைக்காது. இதனால தான் அந்த காலத்தில் வெய்யே குருகுல கல்வின்னு ஒன்றை வச்சு உயர்ந்த தத்துவங்களை வந்து அந்த குருகுலத்தில் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆரம்ப காலங்களில் குருகுலம்ங்கிறது வந்து சொல்லி கொடுத்தாங்க. எல்லா மாணவர்களுமே அங்கே போய் தங்கி படித்தாங்க. அந்த குருகுலத்திலவேயே ஆரம்பத்திலவேயே இந்த மாதிரியான உபதேசங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாருமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் உள்ளவங்க ரொம்ப இப்போதைக்கு உள்ளதுக்குன்னா ரொம்ப வயசான ஏஜில் அந்த காலத்தில் உள்ள வழக்கங்கள் எல்லாத்துலேயுமே ஊறி போனவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எதை கண்டுமே பண்ண மாட்டாங்க, துக்கப்பட்டுக்க மாட்டாங்க. எப்படி இருக்கும்னாக்கா டேக் இட் ஈஸின்னு போயிட்டே இருப்பாங்க. இது இப்படி தான்ப்பா இருக்கும் வாழ்க்கையில். நான் வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு, ரொம்ப துக்கமாட்டே இருக்குது, நான் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு வழியே இல்லைன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், வாழ்க்கை என்ன அப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உண்மையான புரிதலில் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை நாம தான் சமன் பண்ணி போய்கிட்டே இருக்கணுமே தவிர சந்தோஷம் வந்துடுச்சேன்னு ஆடவும் வேண்டாம், துக்கம் வந்துடுச்சேன்னு சொல்லிக்கிட்டு ஏன் அழுதுகிட்டே இருக்கவும் வேண்டாம், கடந்து போகிறதுக்கு உண்டான வழியை பாருன்னு சொல்லுவாங்க. எப்படி அவங்களால அந்த அந்த விஷயங்களை வந்து சொல்ல முடியுது? ஏன்னா அப்போ அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு அனுபவங்கள், இது இப்படித்தான் அப்படிங்கிறத அவங்க விசாரம் பண்ணி அவங்க அனுபவத்தில் அவங்க உணர்ந்த விஷயங்கள். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கும் யாருமே முன் வரதும் இல்லை. அப்போ கிடைக்கிற இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிற ஞானத்தை நாம வந்து பயன்படுத்திக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள நான் மனிதனாக ஏன் பிறந்தேன், என்னுடைய கடமை என்ன, எந்த கடமைக்காக வேண்டி நான் படைக்கப்பட்டேன், இந்த ஒரு கேள்வியை நேர ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியத்தை போய் கேட்டுறாதீங்க. கேட்டிங்கன்னா அது உலக விவகாரங்களுக்கு உள்ளதான் கொண்டு போய் விடுவாரே தவிர, நீங்கள் எல்லோருமே முக்திக்காக வேண்டி பிறந்திருக்கிறீர்கள், முக்திக்காகத்தான் இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டு இருக்கிறது, உங்களுடைய கடமைகளை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதாக நீங்கள் செய்யுங்கள்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க.
அப்போ உண்மையை நான் எனக்கு கொடுக்கப்பட்ட புத்தியின் மூலமாட்டு யுக்தியினால நான் தான் அறிஞ்சுக்கணும். எப்படி ஹேமலேகையினுடைய வார்த்தையினால ஹேமச்சூடன் ஞானத்தை அடைந்தான் அப்படிங்கிறது. இப்போ இதுல இந்த ஒரு கதையை இப்படியே அவர் முடிச்சிட்டாரு. இப்ப எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் வரலாம், அது எப்படி ஹேமலேகை ஒரு பெண், ஒரு மனைவி, சாதாரணமான ஒரு மனைவி இப்படியெல்லாம் சொன்ன உடனே ஒரு புருஷன் எப்படி கேட்டுருவான்? அதுவும் நான் எப்படி கேட்கணும்? நான் ஏன் கேட்கணும்? அவள் அப்படி சொல்லலைன்னா நான் உடனே கேட்டுற முடியுமா? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குல்லன்னு யோசிக்க தோணும் எல்லாருக்கும். ஒரே வார்த்தைகளில் வைராகியம் எப்படி வந்துடும்? அவள் சொன்ன ஒரு வார்த்தையில், ஏன்னா தத்தாத்திரேயர் அப்படி தான் முடிச்சுட்டார் கதையை. இப்படி அவள் சொன்ன விஷயங்களை வைய அவன் தனக்குள்ள வைய ஆராய்ச்சி பண்ணி அவன் சுய விசாரம் பண்ணி ஒரு தெளிந்த ஞானத்துக்கு முக்தியில வைராகியம் உண்டவனாட்டு ஆகி முக்தியாகவே மாறிட்டான். அதாவது பூரண அறிவாகவே அவன் ஆயிட்டான், முக்தியை அறிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதோட இல்லாம பட்சிகள், அதாவது அந்த ஊர்ல அந்த நாட்டுல எல்லாருமே ஞானிகளாட்டு இருந்தாங்க, பசு பட்சிகள் கூட ஞானிகளாட்டு தான்ப்பா இருந்ததுன்னு சொல்லிடுறாரு. இப்போ இது சாதாரணமான விஷயம்னா இது எப்படி நடந்திருக்கும்? இவ சொன்ன உடனே அவனுக்கு ஒரு சந்தேகமே வரலையா? அப்படியே எப்படி ஏத்துக்க முடிஞ்சது? பிளைண்ட் அப்படியே ஏத்துக்கிட்டானோ அப்படின்னு எல்லாமே நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும் இல்லையா? பரசுராமருக்கும் அந்த ஒரு சந்தேகம் வந்தது. அது கொண்டு மேற்கொண்டு அதை இன்னும் ரொம்ப டீப்பாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. இன்னமும் நான் அந்த ஹேமச்சூடனுடைய கதையே நான் இன்னும் விரிவாட்டி கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன் குருதேவா, நீங்களே எனக்கு அதை விவரமாட்டி சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறமா ஏன் இப்படி ஒரு விண்ணப்பம் வச்சதுக்கு அப்புறமா தான் குருதேவர் சொல்கிறார். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டது கதை அல்ல, கதை மூலமாட்டி இவனுக்கு என்ன சொல்லப்பட்டது? ஒரு யுக்தி விளக்கப்பட்டது, நித்திய அனித்திய விவேகத்தை இவனுக்கு உணர்த்தப்பட்டது. இங்கே ஹேமலேகை சொன்னதாட்டு, ஹேமலேகை ஹேமச்சூடனுக்கு சொன்னதாட்டு, தத்தாத்திரேயர் பரசுராமனுக்கு சொன்னதாக ஹரிதாயனர் நாரத மகரிஷிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கதையினுடைய இது போக்கு இப்படிதான். ஹரிதாயனர் நாரத முனிவருக்கு எனக்கிட்டக்க பரசுராமர் தத்தாத்திரேயர் சொன்னதாட்டு சொன்னார். தத்தாத்திரேயர் இந்த மாதிரி ஹேமலேகையினுடைய கதையை சொன்னதாட்டு இப்படிதான் வருது கதை. பரசுராமர் ஹரிதாயனர்கிட்ட சொல்ல, ஹரிதாயனர் நாரத மகரிஷிக்கு சொன்னதாட்டு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த சந்தேகம் பரசுராமருக்கும் வருது. இதுல ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதாவது விசாரத்துக்கு தகுதி ஆவாங்க. நித்திய அனித்திய விவேகத்துல இருந்தா மட்டும் போராது, வைராகியத்துக்கு உண்டான முயற்சி என் கையில தான் இருக்கு. சீரிய விவேகம் வைராகியத்துல தான் கொண்டு போய் விடும். விவேகத்தினுடைய எல்லை வைராகியத்துல தான் கொண்டு போய் விடும். இப்ப விவேகத்தினுடைய எல்லை வைராகியத்துல கொண்டு போய் விடும்னா, அப்ப நான் விவேகத்துல பூரணமாட்டு இருக்கிறேனா இல்லையாங்கிறத குருநாதர் எப்படி தெரிஞ்சுக்கிறாரு? ஒரு விஷயத்த சொல்லி டப்புன்னு முடிச்சுட்டாங்க பாருங்க. அவ்வளவு கதையை கோர்வையாட்டு சொல்லிக்கிட்டே வந்தாரு. வந்த உடனே என்ன சொல்லல, இவனுக்கு மனக்குழப்பம் வந்தது. நீ சொல்றத நான் எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கக்கூடிய கேள்விகள் எதுவுமே கேட்கவே இல்லை. தன்னை தானே சுய விசாரம் பண்ணி அவனே தெரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சிடுச்சுன்னுட்டாங்க. இப்போ பரசுராமன் தனக்குள்ள சிந்தனை பண்றான், எப்படி அது முடிஞ்சிருக்கும்? ஒரு சாதாரணமாட்டு சொல்லும் போது உடனே இதை ஏத்துக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்ப நடைமுறை சிக்கல்கள் எல்லாமே இருக்கு. அப்ப இந்த நடைமுறை சிக்கல்களை இவன் எப்படி சமாளிச்சான்? ஒரு ராஜகுமாரன் நாட்டையும் ஆண்டுகிட்டு இதுக்கு எப்படி வர முடிஞ்சுது? அப்ப அவனுக்குன்னு நிறைய கடமைகள் எல்லாமே இருக்கும். கடமைகள் எல்லாத்தையுமே திறந்துட்டானா இல்லையா? இவ்வளவு கேள்விகளும் பரசுராமருக்குள்ள வந்ததுனால இந்த ஒரு கேள்வியை கேட்கிறாரு. தத்தாத்திரேயர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். அவனுடைய அதாவது முக்திக்கு தகுதியாட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வம் உண்டாகும்.
இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கேட்கவே மாட்டாங்க. ஆரம்பமே என்னது, இந்த விஷயம் சொன்ன விஷயம் இது தெரிஞ்ச விஷயம்னு சொல்லிட்டு நாமளே ஸ்கிப் பண்ணி போயிடுவோம். ஆனால் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த தெரிஞ்ச விஷயத்தை எத்தனை பேர் சுய விசாரம் பண்ணி எனக்குள்ள நானே கேட்டிருக்கிறேன்? யோசிச்சு பார்த்தா அதனுடைய விடை அவங்க கிட்டக்கு தான் இருக்கு. அவங்களுடைய அனுபவத்திலவையே தான் இருக்கு. அவங்க உள்ளத்திலவையே தான் இருக்கு விடை. அப்போ கேள்விகள் இங்கே நான் வெளியில கேட்க வேண்டாம், எனக்குள்ள கேள்விகளை கேட்டு எனக்குள்ளவையே விசாரம் பண்ணி எனக்கு நானே தெளிவை அடைஞ்சுக்கணும்னா அதுக்கு துணை தேவை, ஒருத்தர் தேவை. எப்படி? இந்த கேள்விகளை தனக்குள்ள கேட்டு யார் பக்குவிகளாக மாறி யார் உயர்ந்த ஞான நிலையில ஞான வடிவாட்டை பிரகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த சாதுக்கள் கூடி இருக்கக்கூடிய சங்கத்தை நாடி சென்று என்னுடைய கேள்விகளை நான் அங்கே தான் கேட்க முடியும், வேற எங்கேயும் கேட்க முடியாது. ஏன்னா உலகியல்ல விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை திருப்புவாங்க, உண்மையை சொல்லி தர மாட்டாங்க. 45 வயசு ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லை, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன்னு சொன்னால் ஞானிகள் என்ன சொல்லுவாங்க, 45 வயசுக்கு அப்புறமா நீ போகிறதாட்டி இருந்ததுன்னா உனக்கு உடம்பு ஒத்துக்காதுப்பா அப்படிம்பாங்க. உலகியல்ல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு இன்னொரு வாரிசு இருக்கு, 45 வயசெல்லாம் ஒரு வயசா நீ கல்யாணம் பண்ணிக்கன்றுவாங்க. இவனால எப்படி சுகத்தை அனுபவிக்க முடியும்? எப்படி அந்த ஒரு பெண் 45 வயசுல 20 வயசுல உள்ள ஒரு பெண்ணு கிடைக்குமா? எப்படி அந்த பெண் கருவுக்கு தயாராகி எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. உடம்பு ஒத்துழைக்காது அந்த இடத்துல. சரி, இப்போ 45 வயசுல குழந்தைய பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு 45 வயசுல குழந்தைய பெற்றுக்கிறோன்னு உண்டுமானால், சப்போஸ் குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோமே, அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு ஆகுது. அப்போ 10 வருஷத்தை நீங்க கடந்து பாருங்க. அந்த குழந்தையுடைய ஓட்டத்துக்கு இவங்களால ஓட முடியுமா? அப்போ என்ன ஆகும்? மன ரீதியாட்ட அந்த குழந்தையினால தாயும் தகப்பனும் பாதிக்கப்படுகிறார்கள், அந்த குழந்தையும் மன ரீதியாக பாதிக்கப்படுது. ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லிடுது, அந்த குழந்தைக்கு அம்மாவோ அப்பாவையும் பிடிக்கிறதே இல்லை. வெளியில் எல்லாருடைய அம்மா அப்பாவும் யங்ஸ்டராட்டி இருப்பாங்க, நம்மளுடைய அம்மா அப்பா வயசானவங்களாட்டி இருக்கிறதுனால இந்த குழந்தை என்ன பண்ணும், வெளியில் தன்னுடைய தாய் தகப்பனை காட்டிக்கிறதுக்கே கூச்சம். இது எல்லாமே நடைமுறையில் இன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தைங்க எனக்கு அம்மா அப்பாவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் போய் தங்கி போய் உட்காந்துருது. அப்போது உலகியல்ல அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பியும் ஆசைகளை நமக்கு உள்ள காட்டி அந்த ஆசைகள்லவையே சிக்க வச்சு நம்மளை வெளியில் போக விட மாட்டாங்க. இது எல்லாமே மனதினுடைய மாயை. ஏன்னா நான் தகுதியாட்டு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறத நான் தான் செக் பண்ணிக்கணும். அப்போ எனக்கு நான் யார்கிட்ட போய் கேட்டால் அவங்க என்னுடைய நல்லதுக்காக வேண்டி சொல்லுவாங்களோ அவங்க கிட்டக்க தான் நான் போய் கேட்கணும். எனக்கு தகுந்த மாதிரி பேசுகிறவங்க கிட்டக்க போய், எனக்கு ஆதாயம் காட்டுக்கிறவங்க கிட்டக்க போய், என் மீது ஆசை வைத்திருக்கக்கூடியவங்க கிட்டக்க போய் நான் போய் கேட்டேனாக்கா அவங்க ஆசையின் மேலே தான் பதில சொல்லுவாங்க. அப்போ நல்லது கெட்டது பகுத்து ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஒரு குரு நிலையில ஒருத்தர் வேணும் நமக்கு. நமக்கு மேலே வழிகாட்டுறதுக்கு ஒரு வழிகாட்டி நமக்கு எப்போதுமே வேணும். அப்போ அந்த வழிகாட்டி மட்டும்தான் நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டு போக முடியும். இப்போ இதே ஹேமச்சூடன் யோசிச்சு பாருங்க, இப்படியே இருக்கிறான். இவள்கிட்ட கேட்டானாக்கா இவ இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், எனக்கு பிடிக்கவே இல்லை, இவ இப்படி எல்லாமே பேசிட்டு இருக்கிறான், நான் என்னமோன்னு நான் கற்பனை பண்ணிக்கிட்டு வந்தா, இவள்கிட்ட போய் கேட்டானாக்கா இவ ஒரு பெரிய ஒரு ஞானி மாதிரி ஒரு பிரசங்கமே பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறா. இதுக்கு நான் ஏன் இவ கூட ஏன் வாழணும்னு ஒரு முடிவு எடுத்திருந்தா இன்றைக்கி நடைமுறையில் இதெல்லாம் தானே நடக்குது. நல்ல விஷயங்களை யார் சொன்னாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவினால கேட்கறதே கிடையாது. கணவன் மனைவிகளுக்குள்ள பிரிவு வர்றதுக்கு காரணமே ஈகோ. இவ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இது 2 பேர்கிட்டயுமே இருக்கு. மனைவி ஆடம்பர செலவுகளில் போகிறதாட்டி இருந்து கணவன் கண்டிக்கிறது, இதே மனைவியும் என்ன நினைக்கிறா, இவ யாரு என்கிட்ட சொல்றதுக்கு, நான் என்ன கேட்கறதுக்கு, சம்பாதிக்கிறது அனுபவிக்கிறதுக்காகத்தானே இந்த ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு அனுபவிக்கிறோம். கரெக்டு தானே? எல்லாருமே அப்படிதான். இதில் நான் ஒரு பேதமை படுத்தி சொல்லலை, ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த விஷயங்கள் பொருந்தும். ஏன்னா இங்கே நாங்கள் குறிப்பிடுறது மனிதர்கள்னு குறிப்பிடுறோம். அந்த மனிதர்கள்ங்கிறதுல ஆண் பெண் எல்லாருமே வந்துடுறாங்க, இளைஞர்களும் வந்துடுறாங்க, குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. மனிதர்கள்னு சொல்லும் போது எல்லாருமே வந்துடுறாங்க.
அப்போ பாருங்க, கொடுக்கப்பட்ட பிறவியை நான் சரியாட்ட நான் பயன்படுத்திக்கிறேன்னா, அந்த டூல் என்னுடைய புத்தி, அந்த புத்தியை நான் சரியாட்ட நான் வச்சிருக்கிறேன்னா, அந்த புத்தியை நான் எது வழியில் நான் பயணிக்கப்படுறேன், இது அவ்வளவுமே என் கையில் இருக்கிறதுங்கிறதவையே நான் மறந்து போயிடுறேன். அது எங்கேயோ தனியாட்டு இருக்குன்ன மாதிரியும், இது எனக்கு கிடைக்கப்பட்டது, நான் இதை இப்படியே நான் வாழறதுக்காகவே தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி என்ன நானே மட்டம் தட்டிக்கிறது என்ன ஆகுது தெரியுமா? இது ஒரு தற்கொலைக்கு சமமாயிடுது. இதுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆக தெளிந்த புத்தியுடையவன் தான் தீர விசாரத்துக்கு தயாராகிறான். அப்ப தெளிந்த புத்திங்கிறது எதனால வருது? விவேகத்தினால கிடைக்கிறது. அப்ப இந்த விவேகம் எங்கிருந்து கிடைக்கிறது? சாதுக்களினுடைய சங்கமத்துல இருந்து தான் எனக்கு கிடைக்கிறது. ஏன்னா அவங்க மட்டும்தான் சத்தியமானதை பேசுகிறார்கள். உலகியல் விஷயங்களினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். உலகியல் விஷயங்களினுடைய போக்குகளையும் அவர்கள் அறிந்து தெளிந்திருக்கிறார்கள். அது எப்படி மனதை மயக்கும் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால தன்னை நாடி வருபவர்களிடத்துல இது இப்படி இப்படி எல்லாம் உன்னை கொண்டு போக நீ ஜாக்கிரதையாட்டு இருன்னு சொல்லிட்டு மண்டையில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்க நல்லா இருந்தாலும் சரிதான், நாசமாட்டு போனாலும் சரிதான், அவங்களுக்கு என்ன கவலை? அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நீ தான் இப்படி தானே சொன்ன, நீ சொன்னனால தானே நான் செஞ்சேன், எனக்கு இப்படி ஒரு நஷ்டம் வந்துடுச்சுன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. நீ சொல்கிறத நான் கேட்டேன், அதனால தானே எனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. நான் சொல்லதான்ப்பா முடியும், ஆனால் உனக்கு நீயே யோசிச்சிருக்கலாம்ல. சரியா தப்பான்னு யோசிக்கிற முடிவு உன் கையில் தானே இருக்குது. நான் என்ன சொன்னாலுமே அப்படியே கேட்டுருவியா? நீ கிணத்துல கொண்டு போய் குதிச்சிரு, நீ செத்து போன்னு சொன்னால் நீ செத்து போயிடுவியான்னு கேட்டுருவாங்க. இதுதான் உலக நியதி. ஆனால் ஞானிகள் அப்படி உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுகிறவங்க கிடையாது. அவங்க சத்தியமானதவையே பேசுகிறாங்க. அப்படிங்கிறதுனால அந்த சாதுக்கள் சங்கம் அவ்வளவு தூரத்துக்கு மேன்மை வாய்ந்தது. சாதுக்களினுடைய சங்கம் விவேகத்தை கொடுக்கிறது. சாதுக்களினுடைய சங்கமத்தினுடைய பலன் முக்தியை கொடுக்கிறது. வாழும் காலத்திலவே முக்தியை கொடுக்கிறது, வாழும் போதே முக்தியை கொடுக்கிறது. செத்ததுக்கு அப்புறமா நான் சிவலோகம் போவேன், நான் இவ்வளவு புண்ணியம் நான் பண்ணியிருக்கிறேன், இப்படி எல்லாமே சொல்றது எல்லாமே வெறும் மூடத்தனமான வார்த்தைகள். வார்த்தைகளை நம்பி வீண் போகாதீர்கள்னு சொல்லி ஞானிகள் சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போ இவன் எங்கேயும் ஏமாற மாட்டான். புத்தி விழிப்புணர்வோடவையே, இந்த புத்தி விழிப்பு நிலையில இருக்கிறதுனால இவன் யாருக்கிட்டையும் ஏமாறவும் மாட்டான். இவனுக்கு இயல்புலவையே சாதுக்களினுடைய சங்கமம் இவனை நல்ல பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறதுனால, புலநடக்கங்களோட இருக்கிறதுனால இவனும் நேர்மை தவறவும் மாட்டான். பாருங்க எவ்வளவு சாதுக்கள் சங்கமத்தினுடைய பலன் எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையை, உயர்ந்த கதியை நமக்கு கொடுக்கறதுன்னு. சரி, இந்த விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே இன்றைய இந்த வகுப்பை நான் முடிக்கிறேன். அடுத்த வகுப்பில் இந்த ஹேமச்சூடன் எப்படி அவனுக்கும் இதை உடனே ஏற்றுக்கிட்டானா இல்லையான்னு பரசுராமருக்கு வந்தது சரி. ஏன்னா ஹேமச்சூடனுக்கும் நிறைய மனக்குழப்பங்கள் வந்தது. அதை எப்படி அதனுடைய ஒவ்வொரு பயணிக்கிறான், அதாவது இந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டு அவன் அந்த பூரண வைராகிய நிலையை அடையிறது வரைக்கும் அவனுடைய பயணம் எப்படி இருந்ததுங்கக்கூடிய போக்குகளை நாம இனிமேல் அடுத்த வகுப்புல இருந்து பார்ப்போம்.